மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் மிக மிக முக்கியமாக பித்ருகளின் ஆசிகளை பெறுவதற்குரிய நாளாக சொல்லப்படுவது தான் இந்த மகாபரணி நாள். இந்த மகாபரணியில் யம தீபம் ஏற்றுவதற்கான திசை என்ன அப்படிங்கிறதும், எந்த எண்ணெயில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னும், மகாபரணியில் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நாட்டிலேயே இருக்கிற மிக மிக புண்ணிய தலங்களில் மிக முக்கியமானது சொல்லப்படுவது தான் இந்த காசியும் கயாவும். அங்கு போய் இறந்தாலும் சரி, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, அவர்கள் உடனடியாக முக்தியை அடைவார்கள் அப்படிங்கிறது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. ஆனால் எல்லாராலுமே காசிக்கோ அல்லது கயாவிற்கோ போய் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது அப்படின்னாலும், அங்கு சென்ற தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த மகாபரணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகாபரணி 2025 வருடம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா, செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு இந்த மகாபரணி நட்சத்திர திருநாள் வருது. மொத்தம் உள்ள 27 நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரமாக வருவது தான் இந்த பரணி. மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கூட கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்துக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மட்டும்தான் மகாபரணி அப்படின்னு சிறப்பித்து நம்ம சொல்லுவோம். கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் அன்று ஏற்றப்படுவதற்கு மகாபரணி பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு தரிசிப்பது அப்படிங்கிறதுக்கு இதனுடைய பொருள். அதற்கு பிறகு பார்த்தோன்னா, புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க. அப்படி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மகாபரணி யம தீபம் ஏற்றுவதற்கான சிறந்த திசை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.